ஹலோ சொல்லு காவியா. ஹலோ டேய், ஒரு 100 ரூபாய் இருந்தா அனுப்புடா. அச்சோ, ஐயோ இப்போதான் தீந்துச்சு, முன்னாடியே கேட்டுக்கலாம்ல. அப்படியா? சரி சரி, இரு கூப்பிடுறேன். சரி சரி. ஏய் தம்பி, நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கேண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்டா தம்பி. தம்பி ஒரு 100 ரூபா கிடைக்குமாடா? நாளைக்கு தந்துடுறேன். இருக்குண்ணா, அந்தாங்க 5 ரூபாய் வச்சுக்கோங்க. திருப்பிலாம் தர வேணாம். காசு உங்களுக்கு எப்போ தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் தந்துடுறேன். தம்பி தானே நான். பரவாயில்லடா தம்பி, சொன்னதே போதும்டா. சரிடா அண்ணே, வரேன்டா. ஓகேண்ணா, பார்த்து போங்க. என்ன மச்சான், உன் மாமன் பொண்ணு 100 ரூபாய் கிடைச்சு கொடுக்க மாட்டேன்ட்ட, குடிகாரனுக்கு 500 ரூபாய் தர்றேன். உனக்கெல்லாம் தெரியாதடா, நான் அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே இவரு தான் மச்சான். என்ன மச்சான் சொல்றேன்? டேய் தம்பி, என்னடாச்சு? ஏன்டா சோகமா இருக்க? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா. டேய் சொல்கிறேன், என்னடாச்சு? லவ் பண்ணுற பொண்ணு என்னைய வேணான்னு சொல்லுதுண்ணா. எதுக்கு சம்மந்தம்லாம் உன்னைய வேணான்னு சொல்லுது? என்னாச்சு? அவங்க அப்பா லவ்வுக்குலாம் ஒத்துக்க மாட்டாரு போலண்ணா. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேற பார்த்துட்டாங்க போல. அதனால இப்போ நான் எப்பறம் போய் சொல்றது, வேணாம் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிரேக்கப் பண்ணிக்கலான்ட்டானா. சரி அது இருக்குண்டா, நீ ஃபேமிலியாக போய் பொண்ணு கேட்டியா? வீட்டில் சொல்லி பார்த்தேன், நான் யாரும் வரமாட்டாங்க. ஏன்டா தம்பி, முறையா போய் பொண்ணு கேட்டாதான்ட்டு அவங்க அப்பனும் கொடுப்பான். நாளைக்கு நான் வரேன், நம்ம போய் பொண்ணு கேட்போம், சரியா? ஐயோ வேணாண்ணா. இல்லை பரவாயில்ல. டேய் சும்மாறா, நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன். டேய் தம்பி, அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணு உன்னைய கட்டிக்கும்ல? அதெல்லாம் ஓகே தான், கட்டிக்கும். அப்புறம் என்னடா தம்பி, நாளைக்கு காலைல வர்றேன், போய் பேசுகிறோம், ஓகேவா? சரி ஓகேண்ணா. டேய் தம்பி, போமா? போகலாண்ணா. பயமாக இருக்குண்ணா, வேணான்னு தோணுது. நீ வாடா தம்பி, நான் பேசுகிறேன்டா. வணக்கங்க. வணக்கம். யாரு நீ? இல்லை, உங்கள் பொண்ணை அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு, 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவங்க பொண்ணை கேட்டு போகலான்னு. அவங்க பொண்ணை என் தம்பிக்கு தரீங்களா? டேய் நாய்களா, வெளியே போங்கடா. இந்த நாய்க்கு என் பொண்ணை தரணுமா? மரியாதையை வெளியே போயிரு. என்ன பண்ண முடியும்? நான் வேணா நான் போகலாம், நான் வேணா. இருடா தம்பி. ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க? இவன் மத்த பையன் மாதிரி பண்ணலையே, கூட்டிட்டுலாம் இழுத்துட்டு ஓடலையே. உங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கான், அது தப்பா? டேய் முதல்ல இவன் யாரா? இவன் என்ன ஜாதி? காசு வச்சிருக்கானா? என்ன வேலைக்கு போறான்? யாருன்னே தெரியாத ஒரு பொறுக்கிக்கு என் பொண்ணை கொடுக்க சொல்றியா? ஐயா நீ அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என் தம்பி நான் கண்டிப்பா ஒரு நல்ல வேலை அவனை சேர்த்து விட்டுருவேன், நல்லா பார்த்துப்பான். நீங்க கட்டி மட்டும் கொடுங்க. ஏண்டா நாய்களா, சொல்லிட்டே கேடா அவ்வளோ நேரம். இவன் என்ன ஜாதியோ, எவ்வளவு சம்பாதிக்கிறானோ, இந்த நாய்க்கு என் பொண்ணுலாம் தர முடியாதா? கிளம்புக்கடா வெளியே. ஏமா நீ சொல்லுமா, அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்க பிடிக்கலையாமா? எனக்கு எங்க அப்பா தான் முக்கியம். ப்ளீஸ் வெளியே போங்க. கேட்டுட்டீங்களே, வெளியே போங்கடா நாய்களா. அண்ணா வாண்ணா போலாண்ணா. வேணாண்ணா. கூலி வேலை பார்க்குற நாய்க்கு என் பொண்ணை தருமா? என் மாதம் சம்பளம் எவ்வளோ தெரியுமாடா உங்களுக்கு? என்னடா பெரிய பணம் 4 பேர் ஏதாச்சும் கஷ்டம்னு வந்தா இவன் எடுத்து கொடுப்பான்டா. நீ கொடுப்பியாடா? அண்ணா வேணாண்ணா. வேணா போலாண்ணா. இவ்வளோ நேரம் என் தம்பிக்காக தான்டா பார்த்துக்குது. செட்டிங்கனே புதைச்சிருப்பேன்டா. மனசாட்சியை தொட்டு சொல்லுடா, நீலாம் செத்து வச்சுக்க 10,000 பேர் வருவாயின்னு கூட வச்சுக்க, ஆனால் எல்லாருமே சந்தோஷம் தான்டா போடுவாங்க. இவன் செத்து 10 பேர் வந்தாலும் பாசத்துக்காக வருவான்டா. பேசுறான் பெரிய புடிங்கி மாதிரி. அண்ணா வானா போலாண்ணா. விடுறா தம்பி, ஃபீல் பண்ணாதரா. அவ போனா போயிட்டு போறானா. ஆனால் எனக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசுனீங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஃபேமிலி சொந்தக்காரங்க கூட யாரும் இறங்கி வரலண்ணா எனக்காக. டேய் தம்பி, தெரிஞ்ச ஒருத்தன் அங்கே இருக்கான், சென்னையில் இருக்கான். நான் நாளைக்கு காசு உனக்கு ரெடி பண்ணி திரட்டி தரேன். நீ சென்னை போ. சென்னை போயிட்டு நீ நல்ல வேலை பாரு, புரியுதா? காசு உன் கையில் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நீ இறங்கி போக தேவையில்ல, அவனுங்களே இறங்கி வருவானுங்கடா தம்பி. நான் பரவாயில்லண்ணா, வேணாண்ணா. இதுவே பெரிய ஹெல்ப்ண்ணா எனக்கு நீங்கள் பண்ணது. டேய் நான் உன் அண்ணன்டா, ஒழுங்கு மரியாதை நாளைக்கு வந்து வீட்டில் வந்து பணம் வாங்கிக்க. அப்புறம் அந்த அண்ணன்ட்ட பணம்லாம் வாங்கிட்டு சென்னை கிளம்பி போயிட்டேன்டா. அப்புறம் வேலையெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு ஒரு 7-8 வருஷம் வேலை பார்த்தேன் கம்பெனியில். அப்புறம் என்னை மேனேஜராக போட்டானுங்க. இப்போது எனக்கு சேலரி 55,000 தான். அப்புறம் அந்த அண்ணன் சொன்ன மாதிரியே ஆச்சு மச்சான். காசு இருக்கப்பா அவனுங்களா வாண்டடாக வந்தானுங்க. 4-5 பொண்ணு கூட ப்ரொப்போஸ்லாம் பண்ணிச்சு. நான் அதெல்லாம் எதுவுமே அக்செப்ட் பண்ணலடா. இப்போ கூட பார்த்தியா என் மாமி பொண்ணு, அதெல்லாம் நான் முன்னாடி வேலைக்கு போகாதப்பெல்லாம் என்னை கண்டுக்க கூட மாட்டேது. நான் அவங்க வீட்டுக்கு போய் உட்காருவேன், கண்டுக்காது. ஆனால் இப்போ நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு என் நம்பர் எப்படி கலெக்ட் பண்ணுச்சுன்னு தெரில. அதுவாக வாண்டடாக கால் பண்ணுது நைட்டு. அன்னைக்கு மட்டும் இவரை நான் பார்க்கலன்னு வச்சுக்க மாப்பிள்ள, என்னோட லைஃபே வேற மாதிரி போயிருக்கும். கரெக்டா மச்சான். பாவம்டா, எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் அவருக்கு தான் ஒரு நன்றி கடனை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான்டா நான் ஒரு நாள் வேலைக்கு போய் ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். ஒரு கடை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு ஓனரை உட்கார வச்சிருவேன் மச்சான். மச்சான் இடையில ஆள் எதுவும் பாத்தியா? அப்பா அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான்ப்பா.
டேடா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, போலீஸ் கால் பண்ணணுமா? டேய் ஓத்த ஏன் கடடா இது, வெளியே போங்கடா.